அந்த நெக்லஸ் எடுத்தது வேற யாரும் இல்ல, அர்ச்சனாவும் செந்திலும் தான். அன்னைக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டு வந்தான்ல, அதை போய் எடுத்துட்டு வர சொல்லு. இந்த கேமரா தானே? காட்டுறா என்ன வீடியோ அதுன்னு. அதுல ஏதாவது இருக்கா இல்லையா? அது எப்படிமா இருக்கும்? நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த இவனா கற்பனையில சொல்லும் போது எப்படி கேமரால இருக்கும்? இவங்க 2 பேரும் அந்த நெக்லஸ போட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா. நான் அந்த வீடியோவை அந்த கேமராவில் பார்த்தேன். அம்மா இந்த கேமரால அந்த வீடியோ இருந்துச்சுமா. அம்மா நான் என் கண்ணால பார்த்தேம்மா. அப்ப இருந்தா காட்டுங்க. என்னமோ பெருசா சவால்லாம் விட்டீங்க. உங்க பொண்டாட்டியை காப்பாத்த ஏன் மேல திருட்டு பழி போட பாத்தீங்க. இப்ப நிரூபிச்சு காட்டுங்க. வேணும்னா சந்தியானி நீங்களும் ஒரு தடவை கேமராவை பார்த்து செக் பண்ணுங்க. ஏமா பாருமா பாரு. எங்க கொடுங்க கொடுங்க. நீ பாருமா நீ பாரு. ஆமா ஆமா அவங்க தான் படிச்சவங்கல்ல, நீங்க பாருங்க. என்னம்மா ஏதாவது இருக்காதுல்ல? இல்ல மாமா. இல்லையா? அத்தை கேட்டிங்களா? எதுவும் இல்லையா? மாமா கேட்டிங்களா? எதுவும் இல்லையா? லேது லேது. என்ன ஒரு நாடகம், என்ன ஒரு நாடகம். இப்படி ஒரு நாடகம் ஆடி என்ன மாட்டி விட பாத்தீங்களோ? இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்க அவமானம் தெரியுமா? நான் தப்பு செஞ்சப்போ அத தலை குனிஞ்சு ஏத்துக்கிட்டேன். ஆனா செய்யாத தப்புக்கு என்ன மாட்டி விடணும்னு நினைச்சீங்கல்ல? முடியாது, முடியவே முடியாது. இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஏங்க வாங்க. ஏய் ஏய் அர்ச்சனா இரு. ஏங்க இதுக்கு மேல இந்த வீட்ல எப்படிங்க இருக்க முடியும்? உங்க அண்ணன் சேர்ந்து நம்ம 2 பேர் மேலயே போய் பழி போட பாக்குறாரு. இதுக்கு மேல எப்படிங்க இருக்க முடியும்? ஏய் வாடி. ஏங்க அர்ச்சனா அத்தை இங்க வா. என்னத்த நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க 2 வாயை மூடு. வாயை மூடிட்டு பேசாம இரு. நாங்க எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கோம்ல. அமைதியா இரு. செம்ம டென்ஷன் ஆகுது. சரவணா, இப்ப நீதான் வாயை திறந்து பேசணும். சொல்லு. தேவையில்லாம இவங்க மேல தப்பு சொன்னது நீதான். எங்கயோ மார்க்கெட்ல பார்த்தேன், வீடியோல பார்த்தேன், அது இதுன்னு என்னென்னமோ சொன்ன. கடைசியில அதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன சொல்ல போற? என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து என்ன போய் சொல்லலாம், எப்படி மாட்டி விடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அர்ச்சனா. ஏமா சந்தியா, நீங்க எப்பவும் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்து தானே இங்க வந்து பேசுவீங்க. அடுத்து ஐடியா கூட யார் மேல பழி போடலாம்னு சொல்லு. திணறாரு பாவம். இங்க பாரு அர்ச்சனா, நான் யார் மேலயும் பழி போட இங்க நிக்கல. என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அதை காட்டினா வேற ஏதோ ஒரு பேங்க்ல அடகு வச்சிருக்கலான்றீங்க. அப்படின்னா அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்பவும் சொல்றேன், எனக்கும் இந்த நகை காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படி ஆள் ஆளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ள இருந்த நகை எடுக்க மாயாவியா வந்தான். அம்மா ஒரு நிமிஷமா. ஏங்க வேண்டாங்க நீ ப்ளீஸ். சும்மா இருங்க. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டேய் செந்திலே, உங்க 2 பேர்கிட்டையும் நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. ஏங்க ஏடா நெக்லஸ் கடுப்பேத்திட்டு இருக்க? நீங்க அமைதியா இருங்கப்பா. எந்திரிங்க. அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. சும்மா நெக்லஸ காணன் கடுப்பேத்திட்டு இருக்க. எந்திரிங்க. என்னடா நீ? விடுங்க விடுங்க. ஏங்க ப்ளீஸ். செந்திலே, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. டேய் தயவு செஞ்சு போயிடு. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொன்றுவேன். டேய் செந்திலே, நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அந்த நகை வீட்டுல எங்கேயோ கிடந்துச்சுன்னு சொல்லி அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருன்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? அப்படியே செஞ்சிடறேன்.
யாருகிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு கண்ணீர் விட்டு கெஞ்சினியா இல்லையா? ஆனா இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. பரவாயில்ல, இது வரைக்கும் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் அசிங்கப்படாம இருக்கணும்னா மரியாதையா அந்த நகையை எடுத்துட்டு வந்து காமிச்சிரு. திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொன்னா அது உண்மை ஆயிடாது. கேமரால எதுவும் இல்லைன்னா அடுத்த பொய்ய சொல்றீங்களா? நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்ல நான் சொல்றேன். ஆனா நான் அழுதேன், கதறினேன், கெஞ்சினேன் அப்படின்னு கதை சொல்றீங்களே. இது வரைக்கும் உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன்டா. என்னைக்கு நீ இப்படி அசிங்கமா மாட்டி விட பாத்தியோ, இந்த நிமிஷத்துல இருந்து நீ எவ்வளவு சுயநலவாதின்னு தெரிஞ்சிருச்சா? டேய் செந்தில், உனக்குமே சொல்றேன், தயவு செஞ்சு அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. அப்புறம் நான் ஆதாரத்தை எடுத்து காட்டினா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. இவர் என்ன ஆதாரம்ங்கறாரு? அதான் எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே. ஒருவேளை ஸ்ட்ராங்கா சொன்னா நான் ஒத்துப்பேன்னு நினைப்பாரு போல இருக்கு. அப்படியே விட்டுறக்கூடாது, அடிச்சு பேசிட வேண்டியதான். அதான் அந்த கேமராவுல எதுவுமே இல்லையே, வேற என்ன ஆதாரம்? அம்மா கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா. அர்ச்சனா, கடைசியா ஒரு தடவை சொல்றேன், உங்க மான மரியாதையை காப்பாத்திக்கோங்க. போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. அத என்கிட்ட சொல்லாதீங்க. இதோ உங்க பக்கத்துல உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட எந்த நெக்லஸும் இல்ல. ஆ, ஏங்க அப்படியா? வேண்டாங்க மாமா, நீங்களாச்சும் என்ன கொஞ்சம் சிவகாமி சொல்லுங்க. இது? என் பொறுமையை அளவுக்கு மீறி சோதிக்கிறீங்க. நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். இதுதான் நான் உங்க 2 பேருக்கும் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. ம்? ஏங்க எங்க என்னங்க அவரு? 1 2 2 2 3 3 4 4 4 ஏங்க 5 5 5 6 6 6 7 7 8 8 8 எனக்கு என்னங்க இதெல்லாம்? 9 9 அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் சந்தியா மேல பழி சொன்னாலும் யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம் தான் நினைச்சேன். முடியலம்மா. உங்க எல்லாருக்கும் ஆதாரம் தானே வேணும். நீங்க கேட்ட ஆதாரம்
டேய் என்னடா பண்ற? இல்லனே கார்டு ஃபுல் ஆயிடுச்சுனா போட்டோ எடுக்கும்போது டெலீட் பண்ணிடுவீங்கல்ல, அப்புறம் பழசெல்லாம் பார்க்க முடியாதுல்லண்ணே. அதனால தான் எல்லாத்தையும் செல்லுல எடுத்துட்டு இருக்கேன். டேய் நீ விஞ்ஞானிடா. எடு எடு, நல்லா எடு. అర్చనా என்ன சொன்னீங்க? వీడియో లేదు. వీడియో ఇక్కడ ఉంది. இப்ப நம்புறீங்களாமா? இந்த ஆதாரம் போதுமா இல்ல? அது இவங்க 2 பேரும் இந்த கேமரா வச்சு பேசிட்டு இருக்கும்போது அதுல தெரியாம ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் இத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சுமா. அதுவும் அர்ச்சனா கூட சேர்ந்துக்கிட்டு செந்திலும் நினைச்சு கூட பார்க்கலமா. அர்ச்சனாவை தனியா பார்த்து எடுத்து சொல்லி இத இப்படியே முடிச்சுக்கலாம் நான் தேடி போய் சொன்னேன். எப்படியும் இந்த கேமரால உள்ளதை இவங்க அழிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பவே யூகிச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஏன் அர்ச்சனா, உங்ககிட்ட நான் எவ்வளவு தன்மையா வந்து எடுத்து சொன்னேன். இப்படி அசிங்கப்பட வேணாம்னு நினைச்சேன். இப்ப கூட தனியா பேசலான்னு கூப்பிட்டானா இல்லையா? ஏன் எதுக்கு? ஏண்டா செந்தில், என்னடா இது? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? இந்த வீடியோ விஷயம் சந்தியாவுக்கு கூட தெரியாது. இப்ப இந்த நிமிஷம் நான் காட்டினதை பார்த்துதான் சந்தியாவுக்கே தெரியும். ஏன்னா அர்ச்சனாவை பத்தி சந்தியாவுக்கு ஒரு தப்பான கருத்து உருவாயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மொத்த பேரையும் கூப்பிட்டு வச்சு இந்த வீடியோ போட்டு காமிக்க வச்சிட்டீங்களே. என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம செஞ்சுட்டேன். புத்தி கோளாறுல தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிமா, எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. போ அப்படி. இதெல்லாம் தெரியாம செஞ்ச தப்பா? திட்டம் போட்டு சந்தியாவோட நெக்லஸ் எடுத்து வச்சுட்டு வழிய தூக்கி அவ மேல போட்டு என்ன அசிங்க அது? சொந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? ச்சே, கேவலம். எத்தனை நாள் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணா உங்களுக்கு? சரவண வந்து வீடியோவை காமிச்சிருக்கான், எடுத்தும் சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னொரு திட்டம் போட்டு வீடியோவை அழிச்சிருக்கீங்க. ச்சே, கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்களே எப்படி? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தப்புதான். சந்தியா, என்ன மன்னிச்சிரு சந்தியா. உன் கால கூட போதும். உன் நாடகத்தை இதோட நிறுத்திக்கோ. போடி. ஐயோ, என்னடி நடக்குதுங்க? குடும்பமா இது? எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப நீ? எவ்வளவு திமிர் பேச்சு அப்பா. 2 பேரும் பேசின பேச்சு இருக்கே. ஐயோ அப்பா அப்பா, திமிரு புடிச்சவ பொய்யா பேசுறா. இந்த மாதிரி ஒரு பொம்பளை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்க. இவ்வளவு நேரம் சரவண சொன்னானே, அப்பவாச்சும் தெரியாம செஞ்சுட்டேன்னு நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படியே சாதிச்சிடலான்னு நினைச்சிட்டியா? மொத்த பழியையும் தூக்கி எந்த தப்பு செய்யாத இதோ சந்தியா மேல போட்டுடலான்னு நினைச்சிட்டியா? சொந்த குடும்பத்திலே திருடுறியடி நீ. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா?
வெக்கமா இல்லையாடி உனக்கு? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தை. அது என்னோட நகை தான். அது எப்படியும் சந்தை கிட்ட தெரியாம போயிடுச்சு. அது ஏன் நகைன்னு நினைச்சுதான் நான் எடுத்தேன். நான் திருடணும்னு நினைக்கல அத்தை. அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அதை என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல, இல்லையா? சந்தியா கிட்டயோ சரவணன் கிட்டயோ கேட்டிருக்கணும். அத விட்டுட்டு யாருக்கும் தெரியாம நகை பெட்டிய நீ திறந்ததே தப்பு. அதை யாரும் திருடிட்டாங்கன்னு நினைச்சு நான் சந்தேகப்பட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இத்தனை நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து ரசிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்கீங்க ரெண்டு பேரும். எங்க எல்லாரையும் நீங்க ரெண்டு பேரும் ஏமாளியாக்கி இருக்கீங்க. செந்திலு, நீயுமாடா இவ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அசிங்கமான வேலையை செஞ்சிருக்க? என்னால நம்பவே முடியல. நீ ஏன் வயித்துல பிறந்தியாடா? நீ ஏதோ பேசாத. போயிடு. என் மூஞ்சில கூட முழிக்காத. அப்படியே போயிடு. நீ எவ்வளவு கேவலமானவனா மாறி இருப்பேன்னு இந்த அம்மா நினைச்சு கூட பாக்கலடா. நான் இவளை கூட மன்னிச்சிருவேன், ஆனா ஒன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ என் மகனே இல்லடா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, சொந்த குடும்பம், சொந்த அண்ணன், சொந்த அண்ணின்னு ஒரு துளி நினைப்பாச்சும் உன் மனசுல இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்கவே மாட்ட. ஏய், எங்கடி அந்த நகை? இவ நகை எங்க? போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வாடிங்கற. வரட்டும், அந்த நகை எடுத்துட்டு வரட்டும். என்னங்க இது நம்ம குடும்பம் தானாங்க? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. என்னங்க இது இப்படி எல்லாம் நடக்குது? சிவகாமி உட்கார். ஐயோ, இப்போ கடவுளே. என்கிட்ட கொடுக்காத, சந்தியா கிட்ட கொடு. இப்படி ஒரு நகைய நான் போட்டிருந்தேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, எனக்கு எங்க வீட்ல போட்ட நகைய இப்ப எடுத்துட்டு வந்து காட்டினா கூட என்னால அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா எனக்கு நகை மேல எந்த ஆசையுமே இல்ல. இதுக்காகவா இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண அர்ச்சனா? சொல்லிருந்தா இது அடுத்த நிமிஷம் நானே உனக்கு எடுத்து கொடுத்திருப்பேனே. வச்சுக்கோ. இல்ல இல்ல, எனக்கு இது வேண்டாம். அர்ச்சனா, சொல்றத கேளு. இது உன் நகை, உன்கிட்ட தான் இருக்கணும். நான் தேவையில்லாம எந்த தப்பும் செய்யாத உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேன். உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் இதோ இந்த ரெண்டு பேரால வந்த பிரச்சனை தான். என் மூஞ்சில ரெண்டு பேரும் முழிக்காதீங்க. மரியாதையா போயிடு. வாழ்க்கையில மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா தப்பு பண்றதே முழு நேர வாழ்க்கைய வச்சுக்க கூடாது. முக்கியமா ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா நேர்மையா ஒத்துக்க பாருங்க. இதெல்லாம் தேவையா?
நான் சொன்ன மாதிரி இந்த நெக்லஸை கொடுத்துட்டு போயிருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இல்ல. உங்க மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சந்தியா, நீங்க வாங்க. சந்தியா 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 சந்தியா, நான் சொல்றத இல்ல, விடு. கேளு சந்தியா. பரவாயில்ல. சந்தியா, விடு. நான் சொல்றத அர்ச்சனா. கேளு சந்தியா. இல்ல நான் நிஜமாவே தப்பா எடுத்துக்கல. சந்தியா. விட்டு. அப்பா நீங்களாவது என்ன மன்னிச்சிருங்கப்பா. அது அர்ச்சனாவோட நகை நினைச்சுதான் எடுத்துட்டா. அதுக்கு தப்பா நானும் சரின்னு சொன்னேன். விடுறா, நடந்த தப்ப திரும்ப திரும்ப பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. பாத்துக்கலாம், விடு. அப்பா அம்மா ரொம்ப கோவமா போறாங்கப்பா. என்னப்பா? நீங்க செஞ்சிருக்கிற வேலை அப்படிடா. கோவம் குறைய கொஞ்ச நேரம் எடுக்கும். இனிமேலாவது நல்ல விதமா நடந்துக்க பாருங்க. ஹன்னி, உங்களை நான் ஏதோ நினைச்சேன், ஆனா வேற லெவல். வா